டிவி அன்பர்களுக்கு சித்திரை புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். 8000 கோடி ரிஷிமார்கள் இருக்கிறதா நம்முடைய தர்மங்கள் சொல்லுது. 33 கோடி தேவர்கள் இருக்கிறதாக புராணங்களும் சொல்லுது. இவ்வளவு பேர் இருந்தாலும் தலையாய மகரிஷி அகஸ்தியர் அப்படிங்கிறதுக்கு நிறைய வரலாற்று சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியில் முளைத்தெழுந்த ஆதி சிவனே அகத்தியனாம் அப்படின்னு அகத்தியன் கூத்து சொல்லுது. ஆதியில் தோன்றிய முதல் சிவனே அகத்தியன் தான். சிவர் தான் அகஸ்தியராக பிறந்ததாக நான் படித்த நூலிலிருந்து தெரிந்து கொண்ட விஷயம். குருமார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ரிஷிகளுக்கெல்லாம் முழுமையான ரிஷி என்பதால் அவரை மகரிஷின்னு சொல்றோம். முனீஸ்வரர் அவர் தான். முனிகளுக்கெல்லாம் ஈஸ்வரர் தான் முனீஸ்வரர். லாட சன்னியாசி. லாட சன்னியாசிங்கிற பேருக்கு எங்க முத்தரத்துக்கு ஆவண விளக்கம் சொன்ன. அவர் எப்படியா லாட சன்னியாசின்னு என் பேர் வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல புதிய மலையில இருக்கக்கூடிய அந்த எஸ்டேட்ல உள்ள ஒரு ஆங்கிலேயர் அந்த எஸ்டேட்டை பார்க்க வர்றாரு. அந்த காலகட்டத்தில் அகஸ்தியரை பார்த்த உடனே அவர் லார்ட் சன்னியாசினார். லார்ட் கடவுள் மாதிரி உள்ள சன்னியாசினாரு. அவர் லாட சன்னியாசின்னு பேரு. அகத்தியர் பரிபூர்ண சித்திரம் 27வது சித்திரத்துல இந்த வரி இருக்கு. லாட சன்னியாசின்னு முதல்ல அகஸ்தியர் லார்ட் சன்னியாசி. வெள்ளைக்காரன் கூட அகஸ்தியர் லார்ட் சன்னியாசியா கும்பிட்டுக்கிறான். இன்னைக்கு உலக நாட்டுல நான் போன இடத்துல கூட அகஸ்தியரை பார்த்துருக்கேன். அதாவது நம்ம கம்போடியால இருந்து அப்புறம் அந்தூர்வாட்டில் இது போல கனடா நாட்டில் கூட அகஸ்தியருடைய திருமேனி இருக்குது. இலங்கையில இருக்குது. அகத்தியர் வழிபாடு எல்லா பக்கமும் இருக்குது. இந்த உலகத்தினுடைய ஒரே நாயகன் அகத்தியன் தான். சோழ தர்மம், தர்ம இலக்கியங்கள், மனு தர்மங்கள், காதல் எல்லாமே சொன்னது அவன் தான். முதல் தமிழ் சங்கம் லெமோரியா கண்டம், கடல் கொண்ட தென்னாடு. இன்னைக்கு நீங்க இருக்கு கன்னியாகுமரிக்கு தெற்க துவாரகபதினு ஒரு ஊருக்கு, தென் துவாரைன்னு பேரு. அகஸ்தியர் வாழ்ந்த முதல் தமிழ் சங்கம் எடுத்த இடம். சுனாமி வந்தோம், நான் அந்த ஊரை போய் பார்த்தேன்.
இந்த கடலுக்குள்ள அந்த ஊரெல்லாம் அப்படியே இருக்கு, அந்த நகரங்கள்லாம் அப்படியே இருக்கு. இப்பவும் அந்த மண் இருக்கு. அழிந்து போன தமிழும் சுவடியும் அங்கிருந்து எடுக்கப்பட்டு அகத்திய வரிசை பொதியமலைன்னு சொல்லக்கூடிய பொதியமலையில இடைச்சங்கம்னு சொல்லக்கூடிய 2வது தமிழ் சங்கத்தை பொதியமலையில் வளர்த்த இடம். அகஸ்தருடைய ஆசிரமம், ராவணனை யாழ்மட்டி வெட்டுகின்ற இடம். வருடத்திற்கு ஒரு முறை 5000 பேரோட கோயில் நாங்கள் பூஜை பண்றோம். எங்க முத்தாலங்குறிச்சி காமராஜ் அதை வந்து எழுதி டிவியா வெளியிட்டிருக்கிறாரு. அதனால அகஸ்தியர் வாழ்ந்த மண்ணு இந்த மண்ணு. அதுல ஒரு பகுதி அகஸ்தியர் தேரையர் உட்கார்ந்து அருள்வாரித்த இடம் இந்த இடம். தோரணமலை முருகன் பேரு. அகதனுடைய பர்ணசாலை இருக்கிறது இங்கிருந்து 16 கிலோமீட்டர். பரதேசியபுரம்னு சொல்லக்கூடிய இடம். இங்கெல்லாம் சென்று அகத்தியர் வழிபாடு செஞ்சிருக்கிறேன். நாங்கள் பரம்பரையா அகஸ்தியருடைய புறப்பாட்டில் வந்தவங்க. அகத்திய பெருமானை உளமாற வேண்டிக் கொண்டு நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற அகஸ்தியர் டிவி உலக அளவுல பேர் வரணும், மக்களை மக்களாக்க முடியும். எல்லா பேரும் நாசமா போயிட்டாங்க. காமம் தப்புன்னு எந்த நூலும் சொல்லல. முறையற்ற காமம் தப்புன்னு சொல்லுது. முறையற்ற காமத்தை எல்லாரும் பண்ணுதானே. காம ஒழுக்கம் இல்லைல்ல ஐயா, படிச்சவங்கிட்ட ஒழுக்கம் இல்லைல்ல. இந்த ஒழுக்கமெல்லாம் ஏன் போச்சு? ஆன்மீகம் குறைந்து போச்சு. அதனால ஒழுக்கக்கேடு வந்து போச்சு. ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்கும் ஆன்மீகத்தினுடைய தர்மத்தை சொல்றதுக்கும் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்த மாத்திரம்தான் நம்ம மக்கள் நல்ல மக்கள், குறை இல்லாத மக்கள். 63 நாயனுடைய தேவார பதிகளை பாடுறாங்க, 12 முறை ஆழ்வாருடைய பாடலாம் பாடியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்கிற நிலைப்பாட்டுக்கும் நம்ம இருக்கிறோம். மறந்து போனதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி மீண்டும் நல்லிலைப்படுத்தி போல ஆன்மீகங்கள் அருளாளர்கள் வரணும். இது போல தொலைக்காட்சியில் வந்தால் தான் அந்த மக்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அகஸ்தியர் டிவிக்கு என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களையும் ஒத்துழைப்பையும் தருவேன் என்ற தருணத்தில் உறுதி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சித்திரை 1ஆம் தேதி இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் உபாசனா சபாவில் வந்து அகத்தியர் டிவி அகத்தியர்.tv இன்னைக்கு ஒளிபரப்பு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இப்போ அதை முடிச்சுட்டு தென்காசியில் முடிச்சுட்டு இங்கே தோரணமலைக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு ஐயாவை சந்திச்சு சில விஷயங்கள்லாம் அவங்க அகத்தியரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நூல்களெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஓலைச்சூழல் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களையும் சந்திச்சுட்டு போகலான்னு இங்கே தோரணமலையில் தரிசனம் பண்ணிச்சுட்டு ஐயாவையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அகத்தியர்.tv நேயர்களுக்கும் மக்களுடைய நலன் கருதி இவைகளை இந்த டிவிகளை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது நல்ல நிலைகள் வர்றதுக்கும் அகத்தியர் சுவாமியுடைய ஆசையும் 18 சித்திரங்களுடைய ஆசையும் சதாசிவத்தினுடைய ஆசையும் நல்ல நிலையாக இருக்கும். எல்லாருக்கும் நல்லது போய் சேரட்டும்னு சொல்லி தான் இதை நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறோம். எல்லாரும் ஆதரவு கொடுக்கும். இதில் உள்ள விஷயங்களை முடிந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நாங்கள் நல்ல விஷயங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சிக்கணும்.